ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 18/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி துவாதசி திதி இரவு 8:44 வரை, பின்பு திரியோதசி திதி. யோகம் என்று சித்த யோகம். சந்திராஷ்டம ராசி மேஷராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்று கரிநாள். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரம். இன்று கேட்டை நட்சத்திரம் புதனுக்குரியது. புதனின் சாரத்தில் சந்திரன் இருப்பதால் சற்று மனக்குமுறல்கள், மனக்கவலை போன்றவை உங்களுக்கு இன்று உண்டாகும். நினைத்த நேரத்தில் பணம் வர சற்று தாமதமாகும். எடுத்த காரியத்தை முடிப்பதில் சற்று சிக்கல்களும் வந்து சேரும். எனினும் கவலை வேண்டாம், சற்று தாமதமானாலும் உங்களுக்கு பணம் வந்து சேரும். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். 4ஆம் இடம் என்பது சந்திரனுக்குரியது. சந்திரனின் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவது அது 4ஆம் இடமாகிய தாயை குறிக்கும். தாய்க்கும் உங்களுக்கும் எப்பவுமே சிறிது வாக்குவாதம் உண்டாகும். வீண் கவலைகள் தாயால் ஏற்படும். தாயார் வழி உங்களுக்கு தனலாபம் சற்று குறைவுபடும். சட்ட பிரச்சனைகளால் தாயார் உங்களுக்கு விபரீதமாகவே நடந்து கொள்வார்கள். எனினும் உங்களுக்கு தனலாபம், தனவரவு கொஞ்சம் தாமதமானாலும் உங்களுக்கு வந்து சேரும். 6ஆம் இடத்தில் கேது. கேது சற்று முரட்டு சுபாவம் உள்ளவர். அதுபோல நீங்களும் 6ஆம் இடத்தில் கேது இருந்தால் உங்களது உடலில் சற்று தோல்வியாதை போன்ற சற்று பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதற்கான மருத்துவ உதவி உங்களுக்கு வந்து சேரும். முரட்டு பிடிவாதத்தை சற்று கைவிடுதல் நலம் செய்யும். சந்திராஷ்டம காலம் என்பதால் சற்று எதிலும் விட்டு கொடுப்பது நல்லது. தனவரவு, தனலாபம் அதிகமாக இருந்தாலும் சிலர் ஏமாற்ற முயல்வார்கள். எதிலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். வீட்டில் கலகம் சற்று வந்து சேரும். மனைவி நாம் சொல்வதை கேட்காமல் ஏதாவது ஒன்று சொல்லுவார். நீங்களும் பதிலுக்கு ஏதாவது ஒன்று பேசுவீர்கள். அதனால் சண்டை சச்சரவு சற்று ஏற்படும். வியாபார லாபம், தொழில் லாபம் சற்று அதிகமாகவே இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் தொய்வுகள் இல்லை. குடும்பத்தில் சற்று சஞ்சலம் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை அளித்தாலும் நீங்கள் எதிலும் முன்கோபமாகவே இருப்பீர்கள். பொதுவாகவே முன்கோபம் அதிகமாகவே இருக்கும். எவர் சொல்லையும் மதிக்காமல் நடப்பது உங்களது விருப்பமாகவே இருக்கும். முன்கோபத்தினால் சற்று பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். நியாயம், நீதி, நேர்மை என்று சொல்வீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிட்டும். தேச யாத்திரை செய்ய வேண்டி வரும். ஆன்மீக பயணம் உங்களுக்கு மிகவும் இனிமையான பயணமாகவே அமையும். பூமி, எந்திர பொருள்கள் போன்றவற்றில் உங்களுக்கு அதிகமான லாபம் வந்து சேரும். பணப்பற்றாக்குறை இருந்தாலும் தகுந்த சமயத்தில் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம், தனவரவு உண்டாகும். 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். சகோதர சகோதரி வழி உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். சட்ட பிரச்சனைகள் சாதகமாகும். சட்ட பிரச்சனையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து சகோதர கலகங்கள் மாறி குடும்பத்தில் ஒற்றுமையும் வந்து சேரும். சகோதரர் வழி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து, பணம் போன்றவை அல்லது வாகனம் சம்பந்தமாக அல்லது இட சம்பந்தமாக போன்றவைகள் உங்களுக்கு சகோதரர் சகோதரி வழி உங்களுக்கு வந்து சேரும். யோகமும் உங்களுக்கு உண்டு. பெரியவர்களின் சொல்லை சற்று மதிப்பது உங்களுக்கு நன்மை செய்யும்.
கல்விகளில் உங்களுக்கு நல்ல தேர்ச்சி உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் செல்வ வசதி போன்றவை உண்டாகும். சமயோஜிதமாக பேசுவது உங்களுக்கு தனவரவை அதிகமாக செய்யும். அதாவது சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். 7ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் புதனின் சாரத்தில் உள்ளதால் சற்று மனக்கவலை மனக்குறை உண்டாகும். கடன் தொல்லைகள் சற்று அலற்றினாலும் அதை தகுந்த சமயத்தில் கடன் பிரச்சனை தீர்க்க வழியும் செய்வீர்கள். 10ஆம் இடத்தில் சனியின் ஆட்சி பலம். அரசு சம்பந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். அரசு சார்ந்த துறைகளிலும் காவல் துறை போன்றவற்றில் மற்றும் அரசை சார்ந்த எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு அதற்குரிய தனலாபம் தனவரவு உண்டாகும். திடீர் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தூர இடத்திற்கு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் கிட்டும். வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான பலன் வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, பிறரிடம் கருணை காட்டும் நீங்கள் குடும்பத்தில் சற்று கருணை காட்டினால் மிகவும் நன்மை செய்யும். வெளியுலகிற்கு நீங்கள் நல்லவராக காட்டிக் கொடுப்பீர்கள். ஆனால் வீட்டில் வந்தால் நீங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் சற்று சண்டை சச்சரவு செய்யும் குணத்தை கொண்டவர்கள். குடும்பத்தில் பொருள் இழப்பு வராமல் பார்த்து கொள்ளவும். பேச்சில் சற்றே கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி பெரியவர்களால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்து கொள்வோம். கல்வியில் உங்களுக்கு நினைத்த வெற்றி உண்டு. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி தனவரவு தனலாபம் அதிகமாகும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் உங்களுக்கு உண்டாகும். சொந்த தொழில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தகுந்த சமயத்தில் சற்றே சாப்பிடுவது உங்களுக்கு உடல் நலத்தை பேணுவதற்கு உதவியாக இருக்கும். சுயமாக சம்பாதித்து நீங்கள் முன்னேறுவீர்கள். குடும்பம் நன்றாகவே இருக்கும். புத்திர யோகம் உடனே வந்து சேரும். இதுவரை எதிர்பார்த்த பொருள் உங்களிடம் வந்து சேரும். எதை எண்ணி இவ்வளவு நாட்கள் காத்திருந்தீர்களோ அது உங்களுக்கு சமயத்தில் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். வாகன வசதி இடவசதி போன்றவை வந்து சேரும். வாகனத்தால் லாபம் அதிகமாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் கணினி சம்பந்தமான தொழில்களில் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான வருமானம் உண்டாகும். வங்கி பண பரிவர்த்தனை போன்ற துறைகளில் லாபம் மிகுதியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். எனினும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பிறரின் சொல்லை மதிப்பது நல்லதுதான். ஆனால் சொல்பவர் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொண்டு அதை அனுசரித்து நடப்பது உங்களது புத்தி சமயோஜித புத்தியாக இருக்கட்டும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைந்து நற்பலன்களை அளிக்கப் போகிறார். அழகு பொருள்களால் அதிக லாபம் உண்டாகும். பெண்களை கவருவதற்காக சற்று அழகான தோற்றத்தில் நீங்கள் பணத்தை விரயம் செய்வீர்கள். வாகன வசதி உண்டாகும். புதிய வாகனம் வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று புதிய வாகனம் வாங்கும் யோகம் வந்து சேரும். பால் சம்பந்தமான தொழில்கள், நீர் சம்பந்தமான தொழில்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் போன்றவற்றில் அதிக லாபம் உங்களுக்கு இன்று கிடைக்கும். சிலருக்கு திடீர் தனவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். மனைவியால் தனலாபம் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருந்த நபரை இன்று சந்திப்பீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் தொழிலில் உங்களுக்கு இன்று தனலாபம் அதிகமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் சற்று அலைச்சல் உண்டாகும். தெருவோர வியாபாரிகளுக்கு இன்று வியாபாரம் நன்றாகவே நடக்கும். குடும்பத்தில் சற்று செலவுகள், ஆடம்பர பொருள்கள் வாங்கும் செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, கல்வித்துறையில் அதிகமான மதிப்பெண்களை பெற்று தேர்வு பெற்று வேலைவாய்ப்புக்காக காத்திருந்த உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்பிற்கும் கிடைக்கும் வேலைக்கும் சம்பந்தமில்லாத வேலை வந்து சேரும். இதனால் சற்று
மனக்கவலை உங்களுக்கு உண்டாகும். காதல் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சற்று தடை பெறும் யோகமும் இன்று உண்டாகும். யோகம் என்று சொல்வதை விட சற்று தாமதமாக நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களின் உதவியால் வெளிநாடு செல்வீர்கள். தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை மாறும். விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியில் கேது சற்று முரட்டு பிடிவாதத்தை சற்று விடுவது உங்களுக்கு நன்மை செய்யும். 3ஆம் இடத்தில் சந்திரன், அதனால் உங்களுக்கு சற்று கவலைகள் சகோதர சகோதரியிடம் இருந்து எதிர்பார்க்கலாம். சகோதரிகள் நம் சொல்லை கேட்காமல் வேறு எதையோ செய்து உங்களை பாடாய்படுத்துவார்கள். சற்று விரைய செலவுகளும் அவர்களால் உங்களுக்கு உண்டாகும். இளைய சகோதரன் உங்களது வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். சென்ற இடத்தில் வாகனத்திற்கு ஏதாவது சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது செலவுகள் வந்து சேரும். அந்த செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதனால் சற்று விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். 6இல் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனியின் ஆட்சி பலத்தால் நினைத்த காரியம் என்று உங்களுக்கு நிறைவேறும். வியாபார நிமித்தம் உங்களுக்கு அதிக லாபம் பெறுவீர்கள். அரசு வழி நினைத்த காரியம் உங்களுக்கு நடக்கும். அரசு ஆதாயம் உண்டாகும். கால்நடைகளால் லாபம் அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் லாபம் உண்டாகும். தொழில் நிமித்தம் அயல் நாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். 7ஆம் இடத்தில் உள்ள ராகுவால் மனைவி சற்று உங்களுக்கு தலைவலியை தந்து கொண்டே இருப்பார். அவர்களை நீங்கள் திருப்தி செய்ய புதிதாக பொருள்களோ மற்றும் அவர்களுக்கு பிடித்தமான ஏதாவது வாங்கி கொடுப்பதே நலம் செய்யும். உங்களுக்கு மனதிற்கு இனிமையும் கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் சற்று குழப்பங்களை உண்டு பண்ணினாலும் அதையெல்லாம் நீங்கள் தரணம் செய்வீர்கள். அதிலிருந்து விடுபடுவீர்கள். பணப்பிரச்சனையை உங்களுக்கு அலட்டினாலும் அது பெரிய அலட்டலாக உங்களுக்கு தோன்றாது. திடீர் தன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழி ஆதாயம் வந்து சேரும். திடீரென்று அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு தனவரவு உண்டாகும். அயல் நாட்டிலிருந்து சுப செய்திகள் வரும். பெரிய பிள்ளைகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும். செய்தியும் தனவரவும் வந்து சேரும். வீடு கட்டும் தொழில்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி வீடு கட்டும் தொழில் சுலபமாக நடக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். தாயார் வழி உங்களுக்கு சொத்து கைவரும் யோகமும் வந்து சேரும். 5ஆம் இடத்தில் சனியின் ஆட்சி. பயணங்கள் வெற்றியாகும். தனவரவு அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வுகள் மாறி வியாபார லாபம் உண்டாகும். விளைபொருள்களால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் இரட்டிப்பாகவே கிடைக்கும். வாகன ஓட்டுநர்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். 6ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுக்கு சற்று தலைவலி தலைநரம்பு பிரச்சனைகள் சற்று அலட்டும். அதற்கு சிறு மருத்துவ உதவி தேவைப்படும். மற்றும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தில் தனவரவு சற்று மிகுதியாகவே இருக்கும். தொழில் லாபம் வியாபார லாபம் பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திரன் உள்ளார். சற்று மனக்குமரல்களும் மனக்கவலைகளும் அதிகமாகும். ஏனென்றால் இன்று கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சற்று எதிலும் கவனமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த தன உதவி சற்று தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபார நிமித்தம் யாரை சந்திக்க நீங்கள் புறப்படுகிறீர்களோ அவரை சந்திக்க முடியாமல் போகும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். 4ஆம் இடத்திலுள்ள சனி ஆட்சி பலத்துடன் இருந்தாலும் உங்களுக்கு இன்று விபரீத பலமே கிடைக்கும். தாயார் வழி சற்று கவலைகள் வந்து சேரும். கட்டிட பணிகளை உங்களுக்கு தாமதம் ஏற்படும். கட்டிட சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகும். சட்ட பிரச்சனையில் சற்று தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவு கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். எனினும் கவலை வேண்டாம். அனைத்தும் சுமூகமாகவே இன்று நடக்கும். சிறு வியாபாரிகளுக்கு இன்று
போதிய அளவு வருமானம் மட்டுமே கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் சற்று குறையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மனமகிழ்ச்சி மிகுந்த நாளாகவே உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிட்டும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சுலபமாக நீங்கிவிடும். இதுவரை இருந்து வந்த எதிரி தொல்லைகளால் நீங்கள் மிகவும் மனக்கவலை கொண்டிருப்பீர்கள். உங்களது எதிரிகள் உங்களை விட்டு தூர விலகும் நாட்கள் வந்து சேரும். உங்கள் இருப்பிடம் மாறும் அல்லது உங்கள் எதிரிகளின் இருப்பிடம் மாறும் சூழ்நிலை உருவாகும். உங்கள் கண் மறைவிலிருந்து அவர்கள் தூர இடத்திற்கோ அல்லது வேறு இடத்திற்கோ மாற்றப்படுவார்கள். மறைமுக எதிரி தொல்லைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சட்டத்துறையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மனமகிழ்ச்சி இன்று கிடைக்கும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டாகும். அரசு ஆதாயம் வந்து சேரும். திடீர் இடமாற்றம், திடீர் பதவி உயர்வு, திடீர் தலைமை பொறுப்பு போன்றவை உங்களுக்கு என்று வந்து சேரும். 6ஆம் இடத்தில் குருவுடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் நீங்கள் சொல்வது என்று பலிக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும். நினைத்த எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். திடீர் கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த உதவிகளுடன் நீங்கள் நினைத்ததும் நிறைவேறும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். வியாபார லாபம் பெருகும். தொழில் லாபம் பெருகும். இன்று வாகன ஓட்டுநர்களுக்கும் மற்றும் அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கும் இன்று மகிழ்ச்சியான தருணமாக என்று அமையும். மகர ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலத்துடன் இருப்பதால் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு, கட்டிட கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் உங்களுக்கு இன்று அதிகமாக எதிர்பார்த்த வாய்ப்புகளும் தனவரவும் கிடைக்கும். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். கால்நடைகளால் லாபம் அதிகமாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன உதிரிப்பாகம் மற்றும் விவசாய விளைபொருள்களால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்று அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு இன்று அது சுலபமாக தீரும். தாய் வழி உறவால் உங்களுக்கு தனலாபம் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். எதிர்பார்த்த தனவரவு இன்று உங்களுக்கு உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். அயல்நாடு செல்லும், திடீரென்று அயல்நாட்டிற்கு செல்லும் யோகம் உண்டு. வியாபார நிமித்தம் நீங்கள் அயல்நாடு செல்லும் பொழுது அங்கு எதிர்பார்த்த நபரை சந்தித்து உங்களுக்கு தேவையான உதவிகளும் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும் யோகமும் உண்டு. குழந்தைகளுக்காக அயல்நாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். குழந்தைகளின் கல்விக்காக குழந்தைகள் அயல்நாடு செல்லும் யோகமும் உண்டாகும். அத்துடன் நீங்களும் இணைந்து செல்லும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். கால்நடைகளால் இரட்டிப்பு லாபமும், விவசாய விளைபொருள்களால் லாபமும், இரும்பு சம்பந்தமான துறைகளிலும், கலைத்துறையிலும், கட்டிடத்துறையிலும் உங்களுக்கு இன்று அதிகமான லாபங்கள் உண்டாகும். 2ஆம் இடத்தில் ராகு சற்று மனக்குழப்பத்தை தருவார். அதிக பேராசையும் தருவார். அதிர்ஷ்டமும் தனவரவும் அதிகமாகும். திடீர் பரிசு உங்களை காத்திருக்கிறது. திடீர் பரிசால் நீங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். திடீர் தலைவலி, மனக்குழப்பம் சற்று இருந்தாலும் அது குடும்பத்தில் சில பிரச்சனைகளால் ஏற்படும். மனைவி மூலமாக அல்லது பெரியோர்கள் மூலமாக, குடும்பத்தில் பெரியவர்களால் சற்று பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் சற்று உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, உங்களது ராசியில் ராகு இருந்தாலும் சற்று குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் தலைவலி, நரம்பு பிரச்சனை, வயிற்று உபாதை போன்றவற்றால் சற்றே பாதிப்பு இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். அலைச்சல்களும் அதிகமாகும். மன சுகங்களும் அதிகமாகும். தூக்கம் சற்று குறைவாகவே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் தனவரவும் அதிர்ஷ்டமும் பரிசுகளும் உங்களை காத்திருக்கிறது. இன்று உங்களுக்கு தனவரவும் அதிர்ஷ்டமும் பரிசுகளும் உங்களை தேடி வரும். 3ஆம் இடத்தில் குரு செவ்வாய் குருமங்கள யோகம் உண்டு. குருமங்கள யோகம் இருந்தாலும் நீங்கள் வாக்கு தவறாதவராக கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். தனவரவு, தனலாபம் அதிகமாகும். வியாபார நிமித்தம்
அலைச்சல் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் யாவும் தீரும். திடீர் தன உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும். எதிர்பாராத உதவி, கடன் பிரச்சனை தீர்க்க உதவிகள் வந்து சேரும். 5இல் சூரியன், சுக்கிரன், புதன் இணைந்து நற்பலன்களை தரவிருக்கிறார். திடீர் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள், சட்ட பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் கைக்கு வரும் யோகமும் உண்டு. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.